இந்திய பொருட்கள் மீதான 25 விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பு நாளை முதல் அமல். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை தொடர்வதால் நோட்டீஸ் அனுப்பியது அமெரிக்கா. முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்கள் முனைப்பு காட்ட வேண்டும். மாருதி சுசுகியின் முதல் மின்சார காரை குஜராத்தில் அறிமுகம் செய்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு. வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து பீகாரில் ராகுல் காந்தி 10வது நாளாக பேரணி. வாக்கு முறைகேடு குஜராத்தில் இருந்தே தொடங்கியதாக விமர்சனம். நகர்ப்புறங்களில் உள்ள 2430 அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம். குழந்தைகளுக்கு உணவு வழங்கி உடன் அமர்ந்து உணவருந்திய தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் முதல்வர்கள். காலை உணவு திட்டம் செலவு அல்ல, சமூக முதலீடு என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பள்ளிகள் அறிவு பசியை மட்டுமல்ல வயிற்று பசியையும் போக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது கல்வி அறிவை வழங்குறதா மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது. அவங்க வயிற்று பசியும் போக்கணும். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் களை கட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. சிறிய அளவிலான விநாயகர் சிலைகள் விற்பனையும் படுஜோர். சென்னை மாதவரத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். விநாயகர் சதுர்த்தியையொட்டி பொருட்களை வாங்க மக்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். விநாயகர் சதுர்த்தி விடுமுறையையொட்டி தனியார் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூல் என பயணிகள் குற்றச்சாட்டு. நெல்லை, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு குறைந்தது 20 விழுக்காடு அளவுக்கு கட்டணம் அதிகரிப்பு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டியில் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கேரளாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் ஓணம் பண்டிகை தொடக்கம். பாரம்பரிய உடையணிந்து அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாட்டம். நீலகிரி, கோவையில் நாளை முதல் 3 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவையில் 1 வாரத்திற்கு பரவலாக மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தகவல். காஷ்மீரில் மீண்டும் மேக வெடிப்பால் பெருவெள்ளம். 9 பேர் உயிரிழப்பு, சாலைகள் துண்டிப்பு. நிலைமை மோசமாக உள்ளதாக முதல்வர் உமர் அப்துல்லா கவலை. அருணாச்சல பிரதேசத்தில் மலையிலிருந்து சரிந்து விழுந்த பாறைகள். அச்சத்தில் மிரண்டு ஓடிய வாகன ஓட்டிகள்.
இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கால் உடைந்த நடை மேம்பாலம், ஆற்று வெள்ளத்தில் வீடு அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள். ओ भाई पूरा पुल नदी में जो अब कई महीनों के लिए बेचारा बंद हो. இந்திய கடற்பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஹிமகிரி, உதயகிரி கப்பல்கள் கடற்படையில் இணைப்பு. உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட அதிநவீன கப்பல்கள். கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் RSS பாடலை பாடியதால் எழுந்த சர்ச்சை. எவருக்கேனும் மனம் புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்பதாக பேட்டி. திட்டக்குடி அருகே அரசு பள்ளியில் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள கழிப்பறையால் பறிபோன உயிர். இயற்கை உபாதையை கழிக்க திறந்தவெளிக்கு சென்ற 9ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் விழுந்து மரணம். சென்னையில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் நடிகர் ரவி மோகன். யோகி பாபுவை கதாநாயகனாக வைத்து புதிய படத்தை தாம் இயக்கப் போவதாகவும் அறிவிப்பு.